வணக்கம். தமிழ் சினிமாவில் கேப்டன் அவர்களால் வளர்ந்து முன்னணி நடிகராக தற்பொழுது இருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். சினிமாவில் எப்படி கேப்டனால வளர்ந்தாரோ அதே போல அரசியலிலும் கேப்டனுடைய பெயரை பயன்படுத்தி வளர்ந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தார். பெரிய லெவலில் ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தார் விஜய். அது அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு இடையில இவர் சினிமாக்குள்ள எப்படி வளர்ந்து வந்தார், கேப்டன் எந்த விதத்தில் அவர் வளர்ந்து வரதுக்கு காரணமாக இருந்தாருன்றதை பார்க்க போகிறோம் சிம்பிளாக. அந்த விஜய் வந்த காலகட்டத்தில் தான் பார்த்தோம்னாக்க கிராமப்புறங்களில் பிரபலமான நடிகர்கள் அதாவது ரசிகர்கள் நிறைய இருந்த நடிகர்கள் வரனா 3 பேர் தான். அது 3 பேர் யாருனாக்க ரஜினிகாந்த், கேப்டன், ராமராஜன். இந்த 3 பேருக்கு எல்லா கிராமத்துலையும் ரசிகர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஒரு தேர் திருவிழா, ஒரு கோயில் விசேஷம், தீபாவளி, பொங்கல் அப்படி எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் இந்த 3 பேர்த்தோட படம் கண்டிப்பாக இருக்கும், டெக்கில் வச்சு ஓட்டுவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னாக்க அடுத்தபடியாக அந்த சத்யராஜ், பிரபு இந்த மாதிரி அவங்களுக்கு எதாவது பிரபலமாக ஒரு படம் ஓடுநாள், இப்போ பிரபு சின்னத்தம்பி, சத்யராஜ் வாழ்டர் வெட்டியல் அந்த மாதிரி அந்த சமயத்தில் பிரபலமாக ஓடுற படத்தை சேர்த்து 4 படம் ஓட்டுவாங்க ஒரு ஊர்லேயும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் விஜய் சினிமாவுக்குள்ளே வந்ததுனால கேப்டன் கூட ஒரு படத்தில் செந்தூர பாண்டியில் நடித்தார். நடித்த உடனே அப்படி கேப்டன் படங்களை வழக்கமாக கேப்டனோட ரசிகர்கள் எல்லா கிராமங்களிலையும் டெக் வச்சு படமாக ஓட்டும் பொழுது செந்தூர பாண்டியும் வச்சு ஓட்டுறாங்க. அப்படி அந்த செந்தூர பாண்டி இப்போ எல்லா ஊர்லேயும் வச்சு ஓட்டும் பொழுது விஜயோட ஃபேஸ் ஃபேமஸ் ஆகிடுது. விஜய் ஒரு கொஞ்சம் ஓரளவு அப்படியே ப்ராப்ளம் ஆகிறாரு, யாரும் தெரிஞ்சிருது, அடையாளம் தெரிஞ்சிருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவரோட விஜய் பேர் நம்ம கேப்டன் பேர் விஜயகாந்த்ங்கிறதுனாலே அது உண்மையாலுமே அவங்க தம்பின்னு நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் நினைச்சாங்க. அதனால ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த கேப்டன் கூட நடித்த முதல் படத்துலேயே பட்டி தட்டிங்க விஜய்ங்கிற பேர் பிரபலமாயிடுச்சு. அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தோம்னாக்க விஜய் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்த உடனே நான் புரட்சி கலைஞரின் தம்பி, சூப்பர் ஸ்டார் அவர்களின் ரசிகன் அப்படின்னு சொல்லி அவரே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பாக இருந்தது. ஏன்னா அப்போ கேப்டன்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஒரு துருவம், ரஜினிகாந்த் ஒரு துருவம், கமல் ஒரு துருவம், ராமராஜ் அப்படின்னு அப்படி ஒரு துருவமாக தான் இருப்பாங்க. அப்படி மக்கள் மனசில் அப்படி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேர்த்தையும் ரஜினிக்கு ரசிகர், சூப்பர் ஸ்டாருக்கு ரசிகன், கேப்டனுக்கு தம்பி அப்படிங்கும் போது மக்கள் மத்தியில் அந்த ஒரு வரவேற்பு இருந்தது. அப்புறம் நாளடைவில் ஒரு இந்த டான்ஸ் கொஞ்சம் நல்லா ஆடுவார், நல்லா சிறப்பாக ஆடுவார். அதனால ரசிகர்கள் இன்னும் அதிகமாகிட்டாங்க. அப்படி ஒரு முன்னணி நடிகர் ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அந்த வளர்ந்து வந்த பின்னால் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணாருன்னா தன்னை உருவாக்கிய கேப்டன் அவர்கள்ட்ட அந்த தொடர்புனா டோட்டலாக அவர் விட்டு ஒதுங்கி போயிட்டார். 2013-14 பின்னால் கேப்டன் கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாத ஆக அது கட்சியும் கொஞ்சம் ப்ராப்ளம், கட்சியிலையும் கொஞ்சம் சரிவு ஏற்பட அவர் டோட்டலாகவே கேப்டனை கண்டுக்கவே இல்லை. அவர் கண்டுக்கலைனாக்கா அதுக்கு முன்னால் ஒரு பெருசாக வச்சுக்கிட்டதில்ல. இதனால் அவர் ஏதாவது விஷயம்னா பார்க்க போவார், ஒரு அனுமதி கேட்பார், பேசுவார். அதுக்குன்னா டோட்டலாக அவங்களோட கேப்டனை வச்சு ஒதுங்கி இருக்க ஆரம்பிச்சார். அதுக்கடுத்து ஒரு 5-6 வருஷம் இப்போ கழித்து பார்த்தோம்னாக்கா ரஜினிக்கு ஈக்குவலாக தான் வளர்ந்து வந்துட்டதை அவருக்குள்ளே ஒரு கற்பனை பண்ணிட்டு ரஜினிக்கு போட்டியே நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு கீழே ஒரு குரூப் இருக்கும். அதாவது இவர் என்ன பேச நினைக்கிறாரோ அந்த குரூப்பை சொன்னாங்கன்னா அவங்க ப்ரமோட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி அவங்க குரூப்பை வச்சு அடுத்த சூப்பர் ஸ்டார் நம்ம விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி பேச வச்சாரு. பேச வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலேயே போய் காக்கா கதை, கழுகு கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. அவரோட வயசுக்கும் அவரோட அனுபவத்துக்கும் சினிமாவில் அவர் வளர்ந்து வந்த விதத்துக்கும் விஜய்லாம் பேசவே கூடாது, இருந்தாலும் கதையெல்லாம் பேசியிருக்காரு. அப்படியும் போது எல்லாத்துக்கும் ஒரு தெரியும் இவர் கொஞ்சம் ஓவராக ரொம்ப கெட் வெயிட்டில் பேசுகிறாருன்னு. அது அடுத்த சூப்பர் ஸ்டார்னு ஒரு சொன்ன நேரமான மாதிரியில் அவர் சினிமாவை விட்டே விஜய் ஓட வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. அது எப்படின்னு நம்ம விளக்கமாக பார்க்க தேவையில்ல. அவரால் இதுக்கு முன்னால் டான்ஸ் ஆடின மாதிரி டான்ஸ் ஆட முடியாது. சண்டை காட்சியில் கயிறில் கட்டி ரோப்பில் கட்டி தொங்கி ஃபைட் அடிக்கிற மாதிரி சீன்லாம் எடுக்க முடியாது. ரிஸ்கான காட்சிகள் எதுவுமே எடுக்க முடியாது. இதுக்கு மேலே விஜய் அப்படி சாஃப்டான ரோலில் தான் நடிக்க முடியும். அப்படி சாஃப்டான ரோலாக நடிக்கும் போது ரசிகர்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. படிப்படியாக அவரோட செல்வாக்கு குறைஞ்ச ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே ஏன்னா முன்னால் இருந்த உடல் கட்டே பார்த்தீங்கன்னா முதல்ல ஹெல்த்தே அவருக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த நடனம் இல்லாத ஒரு விஜய், சண்டை காட்சி இல்லாத ஒரு விஜய் ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அதை பார்த்தாரு, சரி ரைட்டு நம்ம சினிமாவில் இதுக்கு மேலே நம்ம இவ்வளோ நல்லா இருந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, அப்படிதான் நம்ம வேறு வழி இல்லாத இப்படி அரசியல் பக்கம் வராரு. சரி, அரசியல் பக்கம் வரணும்னா மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஒரு நல்ல பேர் இருக்கா அப்படின்னு பார்த்தாக்க டோட்டலாக இல்லை. எப்படி இல்லைனாக்க தன்னை வளர்த்து ஆளாக்கிய கேப்டனை அந்த நன்றி நினைச்சு பார்க்கல.
அடுத்து ரஜினிகாந்தோட ரசிகன்னு சொல்லி வளர்ந்தவர் கடைசியில் ரஜினிகாந்தோட நான் தான் பெருசு பெரியவன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா மேலேயே கேச போட்ட ஆரம்பிச்சாரு. அவங்கள்ட்ட ஒதுங்கிருந்தாரு. குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையிலும் அவர் கொஞ்சம் இருந்தது. அது மட்டும் இல்லை, வரி ஏய்ப்பு செய்து அது பலமுறை வந்து கோர்ட்ல இருந்து நோட்டீஸ்லாம் வந்திருக்குது ஒழுங்கா வரி கட்டலன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குடிக்கிறாரு, குடிச்சது குத்தடிக்கிறாரு, லேடிஸ் விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து அவர் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லை. அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து அரசியல் பண்ணுறதுக்கு இன்னும் எப்படி பண்ணுறது ஒன்றும் தெரியல. அதாவது சினிமாவில் அதுக்கு மேலே நடிக்க முடியாது சூழ்நிலை. அப்போ வந்து நம்ம அரசியலுக்கு வந்து எவ்வளவும் ஒரு கெட்ட பேராகவே இருக்குது. நமக்குன்னு ஒரு நல்ல செல்வாக்கு மக்கள் மத்தியில் வந்து செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை வந்து விஜய் செய்வார் ஒரு நம்பிக்கை வந்து மக்கள் மனசில் வரணும். அதுக்கு என்ன பண்ணுறதுனா உடனே என்ன பண்ணார், மாணவர்களுக்கு வந்து முதல் மதிப்பெண், 2ஆம் மதிப்பெண், 3ஆம் மதிப்பெண்ணுக்கு ப்ரைஸ் கொடுக்குறோன்னு சொல்லி அதை அலௌன்ஸ் பண்ணி வர வச்சாங்க. அப்படி வர வைக்கும் போது அவங்க கொடுக்கும்போது மாணவர்களோட கல்வியை பற்றியோ வளர்ச்சியை பற்றியோ இதை பார்த்து மாணவர்கள் எல்லாருமே நீங்கள் நல்லா படிக்கணும், அப்படி படித்து வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் கிஃப்ட் கொடுப்பேன்ற மாதிரி நான் எதுவுமே பேசலை. அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவரோட பிளானிங் என்ன, ஓட்டுக்கு பணம் வாங்க வேணான்னு அப்பா அம்மாட்ட சொல்லுங்க, பணம் வாங்காது ஓட்டு போட சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்த அவருக்காக வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறார். அவருக்கான ஒரு பாதையை அமைக்கிறார். அதுக்காக தான் அவர் வந்து அந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறாரு. அப்படின்னு கேட்டால் என்ன அரேஞ்ச் பண்ணுறாருன்னா, ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கிட்டு போடக்கூடாது ஓட்டு அப்படிங்கிறத லஞ்சம் கொடுத்து வர வச்சு அவர் சொன்ன மாதிரி தான் அது ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு அப்படி தான். இப்போ 10 மார்க் 2ஆவது மார்க்லாம் அந்த கொடுக்கணுன்றான் அவர் ரொம்ப, அதனால உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பயனும் எதுவும் கிடையாது. படிக்கிறதுக்கு வந்து டேலண்ட் இருந்தோம், படிக்க வசதி இல்லாத எவ்வளோ மாணவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம பாலா, சின்னத்திரை பாலாலாம் தேடி தேடி உதவி செய்கிறாரு. நம்ம லாரன்ஸு, சூர்யா இவங்களாம் தேடி தேடி அந்த மாதிரி மாணவர்களுக்கு உதவி செய்கிறாங்க. அந்த மாதிரி செஞ்சால் அது ஒரு யூஸ். நல்லா திறமையாக இருக்குது, அவன் படிச்சு வரான், அவனுக்கு எல்லாமே இருக்குதுங்கும் போது அவங்க நீ கொடுக்கறதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அப்போ வந்து இவருக்கான ஒரு வழி அமைத்துக்கிறதுக்காக அவர் அதை ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா புயல் வெள்ளம்லாம் தமிழ்நாட்டில் பல வருடமாக வந்துட்டு இருக்குது. அவர் தூத்துக்குடிக்கு போனார், அங்கே போய் செஞ்சார். அது தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணிக்க, அதாவது காலங்காலமாக செஞ்சார். கேப்டன்லாம் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாலேருந்தே அவர் அந்த மாதிரி குணம் உள்ளவர். அப்படி அவர் தான் ஃபாலோ பண்ணுறோன்னு இன்னைக்கு ஒரு வருஷம் கொடுத்தாக்கா அவர் பெரிய மகாத்மா ஏற முடியாது. அந்த மாணவர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுப்பாரு. அடுத்து பிள்ளைங்க நீங்கள் அரசியலுக்கு கண்டிப்பாக வரணும், நீங்கள் முதலமைச்சர் ஆகணும். அப்போ என்ன தெரியும் விஜய் பற்றி அவர் பேச வைக்கிறாரு. அப்படி இந்த கள்ளக்குறிச்சியில் அப்படி தான் பார்த்தீங்கன்னா பார்க்க வர்றாரு. ஒரு ஆள் அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, அவர் தலைவர் காலில் விழுகுன்னு சொல்லி பக்கத்தில் சொல்கிறாங்க. சொல்ல மேலே கை வச்சுட்டு அந்த அம்மா வந்து காலில் விழுந்து கும்பிட்றாங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரி நம்ம ஆள் உண்மையான அந்த மாதிரி மக்களுக்கு வந்து செய்யக்கூடிய ஆள் இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அப்படின்னா மக்களை முட்டாளாக்குறாங்க. மக்கள்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்காப்ல விஜய். சரி, அடுத்த வழியாக பார்த்தோம்னாக்க இவர் நம்ம பாலா வந்து நம்ம கட்சியில் சேர்றாரு, லாரன்ஸ் சேர்றாரு அப்படிங்கிறது இவங்க ஆளுங்களே வச்சு ஒரு பேச வச்சு அது ஒரு இதை உண்டாக்குறாரு. கடைசியில் அந்த பாலா தம்பிலாம் வந்து அண்ணன் விஜயை கூப்பிட்டாலும் அந்த கட்சிக்கெலாம் நான் போக மாட்டேன், அரசியலாம் போக மாட்டேன், டீசெண்டாக சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்ம கேப்டன் இறந்ததுக்கு பின்னால் கேப்டனோட செல்வாக்கு, அவருக்கு மக்கள் மனசில் அவருக்கு எவ்வளோ பெரிய இடம் இருக்குங்கிறதெல்லாம் விஜய் தெரிஞ்சுக்கிட்ட பின்னால் கேப்டனை நம்ம பயன்படுத்திக்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டார். அந்த முடிவுக்கு வந்ததுனால என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, கோட் படத்தில் வந்து கேப்டனை ஒரு காட்சியில் நாங்கள் காட்ட போகிறோம், அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு டைரக்டர் மூலயமா தூதி விடுறாரு அந்நியாருக்கு. 6 முறை, அதாவது கேப்டன் மிகப்பெரிய ஒரு சக்தி இழந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ள 6 மாதம் போய் கேட்குறாங்க, 6 தடவை போய் கேட்டிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய சீப்பான விஷயம். ஒரு தடவை போய் கேட்குறோமா, அங்கே விடலையா, அனுமதி சொல்லலையா, பதில் சொல்லலையா, சரியான ரெஸ்பான்ஸ் இல்லையா, விட்டுருணும். அதை தொடர்ந்து 6 முறை போத மிகப்பெரிய ஒரு அசிங்கம். அப்போ 6 முறை ஏன் இப்படி போகிறாருனாக்க எதை பற்றியும் கவலை இல்லை. நம்ம இந்த கேப்டன் எந்த நெருக்கமும் இந்த தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் அவர் கூச்சம் இல்லாமல் அவர் போகிறாரு. ஏன்னா அவர் சுயநலம், அவருக்கு தேவைனாலும் யாரு காலையும் போய் விடுவார் அப்படின்னு 6 முறை வந்து அனுப்பியிருக்காங்க. அவங்க வேறு வழி இல்லாதவங்களாம் என்ன பண்ணாங்க, சரி எலெக்ஷன் முடிட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ஆர் சொல்லிட்டாங்க. அப்போ கேப்டனை பயன்படுத்துகிறாருன்னா அதனால் அவர் என்ன யூஸ்னாக்க, அதை ஒரு பக்கம் ஒரு படத்தில் நடிக்க வச்சாலும் அடுத்து வந்து அரசியலில் அவரை வச்சு நான் தான் அடுத்த நேரடி வாரிசு அப்படி மாதிரி ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக அந்த விஷயத்தை செய்கிறாரு. அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். யூடியூப்லலாம் போய் பார்த்தோம்னாக்க டோட்டலாகவே வந்து அவங்க வச்சிருக்க குரூப்பு, அவரை பற்றி பேசுகிறதே ஒரு குரூப் இருக்கும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, பல சேனல் இருக்கும். அவங்க பேசுறது ஃபுல்லாகவே இதை தான் பேசுவாங்க. கோட் படத்தில் வந்து கேப்டனை வச்ச எந்த காட்சியில் காட்டுறாங்கன்னு பார்த்து பிரேமலதா அவர்கள் கையெடுத்து கும்பிட்டு விஜய்க்கு நன்றி சொன்னாங்க. அதே மாதிரி சண்முக பாண்டியன் அவர்கள் வந்து ஆனால் எனக்கு வந்து ஒரு உதவி செய்யணும், என்னோட படத்தை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள் படைத்தல என்ன அப்படின்னு ரெக்வஸ்ட்டாக கேட்டாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய சீப்பான விஷயம். இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசி என்ன பண்ணாங்க, அது மாதிரி பேசுறது மட்டும் இல்லாமல் கேப்டன் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செய்ய
தம்பி வருகிறார் அப்படின்ட்டு, விஜய் வருகிறார் அப்படின்னு அதை கேப்டனோட பேரையும் புகழையும் அப்படியே ஒரு அரசியல் லாபத்துக்காக பயன்படணுங்கிறது தான் இவர் ஒரு மிகப்பெரிய பிளானிங், மிகப்பெரிய திட்டம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இந்த தம்பிங்களுக்கு ஒரு படம் நடிக்கும் பொழுதோ எந்த கேப்டன் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஒரு அறிக்கை கூட ஒரு பேட்டி கூட விட மாட்டார். ஆனால் தேவையான ஆட்களுக்கு என்ன பண்ணாங்க, இப்போ இந்த சினிமாவுக்கு நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரதை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணது சீமான், திருமா, அன்புமணி, இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துலாம் சொன்னார். ஏன்னா அவங்களால நமக்கு தடை வரக்கூடாது அப்படின்றது. அந்த மாதிரி தேவைன்னா யாரு காலையும் விளக்கக்கூடியவர், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னாக்க அவர் விஜய் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கேப்டனோட பேரை பயன்படுத்தி ஓடிட்டு இருந்த சூழ்நிலையில் தம்பி பிரபாகரன்ட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில் வந்து பார்த்தோம்னாக்க விஜயை பற்றியே நிறைய கேள்விகள் கேட்குறாங்க தம்பிகிட்ட. அப்போ அவர் ஒரு 3 பதில் தான் சொன்னார். 3 பதில்னா எப்படின்னாக்க, விஜய் அவர்கள் வந்து முதல் நான் நேரடியாக பார்த்து சந்தித்ததே கேப்டன் இறந்தப்போ தான், தோல் மேலே கைவிட்டு டேக் கேர் பிரதர்னு சொன்னார் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ அந்த வார்த்தையில என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள்னாக்க, ஓ அப்போ விஜய்க்கும் இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் தொடர்பு இல்லையாட்டுக்கு, அன்னைக்கு தான் முதல் பார்க்குறாங்கன்னா சம்மந்தமே இல்லையாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சிடுது. ஏன்னா தொடர்பு இருந்தாக்க இப்போ வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு ஏதோ ஒரு பழக்கம் இருந்தாக்க தம்பிங்களுக்கு சின்னதுலேருந்து பார்க்கவே அன்னைக்கு தான் முதல் பார்த்தாங்கிறாங்க நேரடியாக பார்க்கறது. அது வந்து உண்மை விஷயம். நான் தான் கேப்டனோட வாரிசு, நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தவனுக்கு இவங்க டம்மி பேச சொல்றது பொய்ன்ற மாதிரி மக்களுக்கு அந்த ஒரு வார்த்தை வந்து எல்லாம் புரிஞ்சிச்சு. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தோம்னாக்க, எங்களுக்கு வந்து யாரும் வந்து நாங்கள் வந்து சினிமா நடிக்கலான்ற ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலை இருந்தபோது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் தம்பி, அதாவது அவர் உண்மை நிலவரத்தை ஓப்பனாக சொல்லிட்டாரு. அந்த ஒரு வார்த்தை சொன்னோன்னா அதுவும் நிறைய பேருக்கு வந்து விஜய் மேலே ஒரு கடுப்பு உண்டாக்கிடுச்சு. என்னடா இவ்வளோ பேர் கேப்டனுங்கிறாங்க, கோட் படத்தை கொண்டு வராங்க, நன்றி விசுவாசம்னா அவர் படத்தில் வந்து கேப்டனை காட்டிட்டு அது நன்றி விசுவாசமா? அந்த படம் நல்லா ஓடும், அதில் அவனுக்கு வருமானம் அதிகமாக வரும், அது ஒரு பேர் கிடைக்கும், கேப்டனோட விசுவாசிகள் என்ன பண்ணாங்க, விஜய் ஆதரிப்பாங்க. அவனோட சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டு கேப்டனுக்கு நன்றி கடனாக வந்து செய்கிறாரு, அவர் படத்தில் காட்டுறாரு அப்படின்னு இந்த ஓப்பனாக அந்த அந்தனன் ஒருத்தர் இருக்காரு, வளைவலி அந்தனன், அவர்லாம் ஓப்பனாகவே பேசுவார். அதெல்லாம் ரொம்ப நமக்கு அவர் பேசும்போது மனசு வேறையாக தான் இருக்கும். அதையும் நம்ம கடந்து போவோம். அடுத்து பார்த்தோம்னாக்க இன்னொரு கேள்வி கேட்டாங்க, கோட் படத்தில் வந்து கேப்டனை காட்டுறாங்களாமே, இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு தம்பி, இல்லை நான் வந்து அப்போ பிரச்சாரத்தில் இருக்கும்போது நான் கேள்விப்பட்டேன், 1 நிமிஷம் வந்து கேப்டனை காட்டுற மாதிரி கேள்விப்பட்டேன், மற்றபடி அதை டீட்டெயில் எனக்கு இது தெரியல அப்படின்னு ஒரு இன்வால்மெண்ட்டே இல்லாமல் சாதாரணமாக அந்த வார்த்தையை சொல்லிட்டார். அப்படிங்கும்போது அதில் என்ன ஆர்வம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக தெரியுது. இப்போ வந்து விஜய் வந்து அவர் போட்ட திட்டம், கேப்டனை நம்ம பயன்படுத்தினோம், கேப்டன் சினிமாவில் வந்து வரும்பொழுது கேப்டனோட தம்பின்னு வந்த மாதிரி இதுலையும் கேப்டன் இப்போ மறைந்துட்டார், இதுக்கு மேலே நம்ம அரசியல் கட்சியும் ஆரம்பிச்சிட்டோம், அப்படி கேப்டனோட ஆதரவாளர்கள் விசுவாசிகள் அப்படி நம்ம பக்கம் திருப்பிடணும் அப்படின்னு பெரிய திட்டம் போட்டு வச்சிருந்தார் விஜய். தம்பி ஒரே ஒரு பேட்டியில் உண்மையை வெளிப்படையாக பேசி 3 வார்த்தையில் சுக்குநூறாக விஜயோட திட்டத்தை உடைச்சி செக் வச்சுட்டார் தம்பி பிரபாகரன். அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலே விஜய் அவர்கள் கேப்டன் அவர்களை எந்த விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் நினைச்சாலும் அது மக்களை ஒரு அருவறுப்பாகவும் ஒரு கேவலமான ஜென்மமாக தான் பார்ப்பாங்களே தவிர, அந்த கேப்டனுடைய விசுவாசிகள், கேப்டனுடைய ரசிகர்கள், தேமுதிக தொண்டர்கள் யாருமே வந்து விஜயை வந்து பெருசாக கொண்டாடவும் மாட்டாங்க, அதை நினைச்சும் பார்க்க மாட்டாங்க. தம்பியோட பேட்டி அந்த 3 நிமிஷம் தான், 3 வார்த்தை, ஒரே நிமிஷம் அந்த 3 வார்த்தை வந்துடும். அந்த 3 வார்த்தையிலேயே தெளிவாயிட்டாங்க தேமுதிக தொண்டர்கள் மற்றும் கேப்டன் விசுவாசிகள், கேப்டன் ரசிகர்கள், அவங்க மட்டும் இல்லை பொதுமக்களே தெளிவாயிட்டாங்க. அப்போ வந்து சுயநலமாக தான் இப்போ அதை பயன்படுத்திக்க போறாரு விஜய் அப்படின்னு. அவர் போட்ட திட்டத்தை வந்து பெருசாக போட்ட திட்டத்தை வந்து தம்பி சிம்பிளாக சிதறடித்து செக் வைத்து விட்டார். நன்றி.